Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 613 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பிஸ்கெட் ரூமை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க G5 சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும். சோ கேப்டன் சொன்ன செய்வோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓடுவானுங்க. அந்த டீம் அவனுக்கே ஆச்சரியம். சீசர் கூட இந்த மாதிரி பரவ மனுஷியெல்லாம் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இவ லோகியா ஃப்ரூட் டைப்பை சாப்பிட்டவ. அவ கூட எல்லாம் கண்டிப்பா நம்மளால சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆமா, நம்ம காட்டுத்தனமா அடி வாங்கிட்டு இருந்தோமே, அந்த டைம் ஏன் செஞ்சு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல கேப்பானுங்க. அவன் என்னடா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் என்னைக்குமே பெண்களை அடிக்க மாட்டேன், பெண்கள் நம் நாட்டின் கண்களும்பா. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் லைஃப் ஆர் டெத்துங்கிற மேட்ச் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, யோசிக்காம டெத்தை தான்டா சூஸ் பண்ணுவேன்பா. அட சண்டால பயல, என்னடா இப்படி இருக்கீங்கம்பானுங்க. இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க தான், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அந்த பைரட் ஹண்டர் ஜோரோ யாரு எவனு கருணையே காட்டுறதுல, எவனா இருந்தாலும் வெட்டி வீசிட்டு போயிருவான். இவன் என்னடானா லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்கன்னு கேட்டா, சஞ்சு இருந்துகிட்டு நீங்க எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு சாஃப்டான சைடும் இருக்குது, கண்டிப்பா அங்க இருந்து தப்பிக்க ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவான். அண்ட் டஷிகிய பத்திய நீங்க கவலைப்படவே வேண்டாம். இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி நமி ரோபின் டஷிகி 3 பேர்த்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணணும். எவனாச்சும் எசக பொசகா ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க, தூக்கி போட்டு தொண்டையிலேயே மிதிப்பேன். நம்ம லேடிஸோட ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும், ஓகேவான்னு கத்தன உடனே எல்லாருமே ஓகே பிரதர்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுவானுங்க. இங்க என்னடானா இவங்க 2 பேருமே மோனட்டை எதிர்த்து நின்றுட்டு இருப்பாங்க. ஜோரோ டஷிகிய நீ பேசாம போயிருக்கலாம், ஏங்க இருக்கேன்னு கேட்டா, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு சுதந்திரம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்பா. அட எனக்கு நீ தேவையில்லை, இவளை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பும்பா. ஆனா அவ கேட்கவே மாட்டான். நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா நான் இங்க தான் இருப்பேன் பாலா. உடனே கழுத்துல கத்திய வச்சு நானுமே யார வேணாலும் டேக் கேர் பண்ணுவேன், எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கும்பா. நான் ஒரு பைரட்டு, நீ ஒரு நேவி கேர்ளு, அதனால என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு மிரட்டுவான். அவ கேவலமா, உன்னால எல்லாம் நீ எதுவும் பண்ண முடியாத அடையும்பா. என்ன சொன்ன மறுக்கா சொல்லுன்னா, என்னைய நீ வெட்டவே மாட்டேன், என்ன மட்டும் இல்ல நீ அவளையுமே வெட்ட மாட்டேன்பா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வெட்டுவேன்பா. கடைசியில மோனட்டே கிண்டல் பண்ணுவா. நானும் அதைத்தாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் வந்ததுல இருந்து டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்றானே தவிர அட்டாக் பண்ண மாதிரி இல்ல, அதனால ஜோரோ வேஸ்ட்ங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப டஷிகிக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா, ஒரு டைம் ஜோரோவை தடுக்கிறதுக்காக அவன் சண்டை போட்டிருந்தா. ஆனா அவன் அவளோட கத்திய தட்டி விட்டுட்டு அவளை கொல்லாம, நான் சீக்கிரமா கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நீயும் போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அவன் காண்டாயி, ஆமா ஏன் என்னைய கொல்லாம போற, நான் ஒரு பொண்ணுங்கிறதுனாலயா, நீங்க எல்லாம் எங்களை விட ஸ்ட்ராங்கு, நாங்க வீக்குங்கிறதுனால எங்களை விட்டுட்டு போறியா, உனக்கு எங்க பீலிங்க பத்தி எல்லாம் தெரியாதுடா, நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே ஜோரோ காண்டாயி, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, எவளா இருந்தாலுமே நான் வெட்டுவேன்பா. உடனே அவளுக்கு ஷாக் ஆகும், இவளை ஏன் வெட்டாம விட்டுட்டு போறான்னா, டஷிகியோட ஃபேஸும் சின்ன வயசுல ஜோரோக்கு இருந்தாலே குயினாங்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவளோட ஃபேஸுமே ஒரே மாதிரி இருக்குது. சரி அது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா, அவ அந்த டைம் ஆம்பளை பொம்பளைன்னு என்னென்னலாம் பேசினாலும் அதே மாதிரி இவளும் பேசுறா. நீ அவளை மாதிரி தயவு செஞ்சு இமிட்டேட் பண்ணாத, நீ ஒரு காப்பி கேட்டு அவளை மாதிரியே காப்பி அடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா கத்துவான். அவ காண்டாயி, என்னடா சில்லறத்தனமா பேசுற, சில்லற பையலன்னு கத்துக்கத்துன்னு கத்திருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ஜோரோவை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பா. நீ இன்னுமே பொண்ணுங்க எல்லாத்தையுமே ரொம்ப குறைச்சி இடம் போட்டுட்டு இருக்க, அண்ட் அது மட்டும் இல்லாம நீ அவங்கள கொல்லவும் அடைகிற, சொல்ல போனா அவன் தோக்கவும் மாட்டான், அவனும் ஜெயிக்க மாட்டான், அதனாலதான் அவன் கூட இவன் இங்கே இருக்காளாமா. இப்ப இந்த லோகியா ஃப்ரூட் ஈட்டரை மட்டும் அவன் ஆளுகளுக்கு பின்னாடி அனுப்பி விட்டா அவ எல்லாத்தையுமே கொன்னு குவிச்சிருவா. அதனால நான் இங்கே இப்பவே இவளை பொழந்துகிட்ட போறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் நிப்பாளா. அப்படின்னா நீ எனக்காண்டியா வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டா, ஆமாம்பா, நம்ம ஆளுக்கு நெம்ப அசிங்கமா போயிடும். மோனட்டும் கேவலமா சிரிப்பா. உடனே அவன் என்ன பண்ணிடுவான், கத்தி எல்லாத்தையுமே உள்ள சொரிய வச்சுட்டு உனக்கு என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருவான். ஏதோ ஜோரோவால முடிஞ்சது. இப்ப அவனோட வேலை அந்த மோனட்டு அவ ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போக கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி நீ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பான். டஷிகி பார்த்துட்டு, ஏன்டா எப்படா இவ்வளோ கேஷுவலா இருக்க, நமக்கு ஆல்ரெடி டைம் இல்ல, அது தெரியுமா உனக்கு, பேசாம நீ இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருப்பா. இவங்க இப்படி கதை அடிக்கிற வரைக்கும் அங்க என்ன மோனட்டு சும்மாவா இருப்பா, சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்காக வருவா. அப்போ ஜோரோ இழிச்சுக்கிட்டே, ஏமா நான் அவளை கொல்ல மாட்டேன், ஆனா அவ உன்னை கொண்டுவா போலேம்மா. உடனே அவ சரக்குன்னு அவளை ரவுண்டு கட்டி, உன்னோட வீக் பாயிண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்பா, நீ என்னதான் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணாலும் என்கிட்ட உன் பாட்சா பழிக்காதுன்னு சொல்லிட்டு ஓங்கி கடிப்பா. நல்ல வேலை ஸ்வாட வச்சு தடுத்துருவா, இல்லைன்னா ஒன் சைடு கையை போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெட்டு போடுவா. ஆனா காத்தா கரைஞ்சி அவளுக்கு சவால் விடுவா, நீ என்னதான் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணாலும் டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸோட உண்மையான ஃபார்மை கண்டுபிடிச்சு அவங்களை அட்டாக் பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும். சோ என்னெல்லாம் உன்னால கண்டே பிடிக்க முடியாது, நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு சட்டுன்னு வந்து அட்டாக் பண்ணுவா. டஷிகி எல்லாம் திருச்சடிச்சு போய் விழுவா. இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, என்னப்பா அவ அடி வாங்குற, அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ ரொம்ப மோசம்பா, இதெல்லாம் நீ சொல்ற பாத்தியா, அதான் எனக்கு அசிங்கமா இருக்குதுமா.
போயிடுவான். அந்த டைம் டப்புன்னு டஷிகி வந்து வெட்ட ட்ரை பண்ணுவா. அவ எஸ்கேப். என்ன இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்ல டஷிகியோட கையில வெட்டுப்பட்டுருச்சு. அவ இப்ப அதோட தான் சண்டை போடுறான். அந்த டைம் இந்த மோனட் மேல பறந்து போய் ஏகப்பட்ட ஸ்னோபால்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவா. டஷிகியுமே சும்மா இல்ல, அப்படியே சரக்குன்னு எஸ்கேப் ஆவா. இந்த அளவுக்கு அவ வேகமா இருப்பான்னு மோனட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்மோக்கரோட ரைட் ஹேண்ட் ஆச்சே, அவளை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல பாத்துக்கலான்னு அவகிட்ட ஒரு டவுட். ஆமா உங்க ஆளு ஸ்மோக்கர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஸ்ட்ராங்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெர்கோ அவனை விட ஸ்ட்ராங் ஆச்சே, வச்சு செஞ்சிருவானேன்னு கிண்டல் பண்ணுவா. நீ ஒண்ணு அவரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் குரங்கு. உங்கள மாதிரி ஆளுகளாலெல்லாம் கண்டிப்பா எத்தனை மில்லியன் வருஷம் ஆனாலும் சரி அவரை ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களை விட எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும்பா. ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஊதுவா. அந்த இடம் பூரா ஸ்னோவா நிறைஞ்சு உள்ளுக்குள்ள டஷிகி மாட்டிக்குவா. அவ்வளவுதான், அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க உசோப்பு அந்த பாய்சன் கேஸ் கிட்ட இருந்து அடிச்சு புரண்டு தப்பிச்சு ஓடுவான். அப்படின்னா என்ன பண்ணும், பையன் ஸ்ட்ரைட்டா ஓடிட்டே இருக்கணும்ல. அதை விட்டுட்டு கம்பத்து மேல போய் ஏறி நின்னுக்குவான். சரி புகையெல்லாம் கீழே போயிரும், மேல எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சான். ஆனா அந்த புகை படிக்கட்டுல எல்லாம் டிராவல் பண்ணி வரும். ஆத்தாடின்னு அடிச்சு புரண்டு அங்க இருக்க ஃப்ளோர்ல தப்பிச்சு ஓடுவான். அப்போ ஒரு ரூம் திறந்திருக்கும். உடனே உள்ள போய் கதவை சாத்திடுவான். அது எந்த இடம்னு தெரியல, ஆனா டார்க்கா பயங்கரமா குளிர் அடிக்குது. ஹேண்ட்கஃப் கிடைச்சா நல்லா இருக்கும். மான்ஸ்டர் எதுவுமே இருந்துடக்கூடாதுன்னு நம்பிக்கையில தான் போறேன்ட்டு பொறுமையா போவான். ஆனா அங்கதான் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாட்டில போட்டு அடைச்சு வச்சிருப்பானுங்க. ஒன்ன தட்டி விட்டான்னா போதும், நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அப்படியே கட் பண்ணி இங்க அந்த சாமுராய் காட்டுறாங்க. அவன் பையனை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பால் வந்து விழும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க சத்தம் வேற கேட்கும். உடனே அடிச்சு பிடிச்சி அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி ஓடுவான். அவன் பையனை காப்பாத்த போகணும்னு புரூக்கை விட்டுட்டு போயிடுவான். அட சண்டால பையில, பின்னாடி பாய்சன் கேஸ் வந்துட்டு இருக்குது, என்ன இப்படி அத்து விட்டு போற, இவனுங்களெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது, நான் தான் எஸ்கேப் ஆனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மொமனசுக்கே நான் வந்துட்டேன்னு அடிச்சு புரண்டு வந்து பார்த்தா அங்க ஒரு 3 பசங்க இருப்பாங்க. ஆனா அதுல அவன் பையன் இல்ல. எப்படி இருப்பான், அவன் தான் டிராகனா மாறிட்டானே. அப்ப அவங்க கிட்ட இந்த மாதிரி மொமனசுக்கேன்னு ஒரு பையன் இருந்தான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவன் என் பையன்னு சொல்லி இந்த முரட்டுத்தனமான மூஞ்ச பக்கத்துல காமிச்ச உடனே அந்த பசங்க எல்லாம் பயந்து குடுன்னு அங்க இருந்து ஓடிடுவானுங்க. அடே நில்லுகடான்னு ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா உள்ளுக்குள்ள இன்னும் எக்கச்சக்க குழந்தைங்க இருப்பாங்க. இத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னா அப்ப மொமனசுக்கேவும் இங்க தானே இருக்கணும். அவன் எங்க போனா சொல்லுங்கன்னு கத்துவான். இவனை பார்த்துட்டு பயந்தடிச்சு அந்த குழந்தைங்க பூரா அங்கன்னு ஓடுவாங்க. ஒரு சில பேர் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ப்ரூக் வந்து எது இத்தனை குழந்தைகளா, கண்ணுகளா, நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, அதனால சீக்கிரமா ஆர் பில்டிங்க்கு போங்கன்னு சொல்லுவான். அந்த குழந்தைங்க இன்னும் பயந்துரும். ஐயோ எலும்பு கூடுன்னு கத்திட்டே ஓடுவாங்களா. என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல ஆர் பில்டிங்க்கு போங்க, அங்கதான் உங்களுக்கு சேஃப்னு அனுப்பி விடுவான். அந்த டைமுங்கும் போது மொமனசுக்கே கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு இருந்தால அவ நேரா வந்து நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்களோ எனக்கு அவனை நல்லா தெரியும்பா. உடனே சாமுராய் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அதே நேரம் இங்க பி பில்டிங்ல இன்னுமே அந்த மோச்சா புள்ளைய விடாம வெட்டிட்டு இருக்காங்க. கேண்டிய கூடுன்னு அவளும் ஓட எவ்வளவு பேசி பார்த்துட்டான். ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. இங்க இவங்க 3 பேரும் ஒரு வழியா அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. உடனே ரோபின் அந்த குழந்தைகளோட கால எல்லாத்தையும் வாரி விடுவா. எல்லாம் பொத்துன்னு விழுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல கைய வர வச்சு அப்படியே லாக் பண்ணி பிடிப்பாளா. எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. வேற வழி இல்ல, நான் இதைத்தான் பண்ணி அவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு ஃபீலிங்கோட சொல்லுவான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சாப்பர் எல்லாத்துக்குமே ஆன்டிடோட் போட்டு விடுவான். அப்படி ஒவ்வொருத்தருக்கா போட சரியாயிட்டே வருவாங்க. இல்ல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, பாதி பேர்த்த தான் இவங்க லாக் பண்ணிருக்காங்க. மிச்ச குழந்தைங்க எல்லாம் இன்னுமே மோச்சாவை வெட்டிட்டு தான் இருக்காங்க. அவனா என்ன ஆனாலும் வரதா இல்லாம்பா. இடையில நம்பி வந்து நீ ஓடு, இவங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுவா. அந்த டைம் அந்த மோச்சா புள்ள என்ன ஆனாலும் நான் கிவ் அப் பண்ண போறதில்ல சாப்பர், என் ஃப்ரெண்ட்ஸுகளை நான் எப்படியாச்சும் காப்பாத்தியே தீர்வேன்னு வெறி கொண்டு ஓடுவா. அவ்வளவுதான்.